ஹாய் விவஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 21 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து வந்து குடிச்சிட்டு வந்து மீனா கிட்ட வந்து நான் உனக்கு ஒரு தம்பி தான் முக்கியமா போயிட்டான்ல, நான் சொல்லி நீ போயிட்டலன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காருல. அப்புறமா ஒரு வழியா சமாதானமாக்கி அப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இன்னும் இப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நான் போய் மாமாவை எழுப்பி விட்டுருவேன்னொன்னே, ஏன் மீனா அவர்னாச்சும் நிம்மதியா இருக்கட்டும் சொல்லிட்டு போய் படுத்துக்கிறாரு. இப்ப இது எல்லாத்தையும் விஜயா பார்த்துட்டு விஜயா வராங்க. அப்ப விஜயா என்ன சொல்றாங்கன்னா, இவன் இன்னும் கொஞ்ச நேரம் இது பண்ணுவான்னு நினைச்சேன். இவ்வளவு சீக்கிரமா போய் படுத்துட்டானே. இந்த மாரி பாத்தியா மறுபடியும் முருங்கை மரம் ஏறிட்டான். இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு வந்து அப்படியே அல்வா சாப்பிடணும் மாரி இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ உடனே மீனா என்ன சொல்றாங்கன்னா, பெத்த மகன் குடிச்சிட்டு வந்திருக்கான்னு சந்தோஷப்படுற ஒரே அம்மா நீங்க தானோன்னே விஜயா அப்படிங்கிற மாரி கிண்டலா போயிடுறாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு வந்துட்டு மீனா கிட்ட வந்து கேட்குறாரு. இவன் எப்போ வந்தான்? என்ன ஏதுன்னு கேட்டுட்டு, அப்புறமா என்ன சொல்றாருன்னா, "இப்ப தான் எனக்கு இவன பார்த்தா ஒரு கவலையும் இல்லாம இருக்குமா. முன்னாடினா நான் இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கேயே தான் உட்காந்துருப்பேன். என்ன பிரச்சனை இழுத்துட்டு வரானோன்னு சொல்லி. இப்ப தான் எனக்கே நிம்மதியா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, முத்து போய் எந்திரிச்சு குளிச்சுட்டு வர்றாரு. அப்ப சாவிய எடுத்து மீனா ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப முத்து சாவி தேடுறாரு. அப்ப அவங்க அப்பாவுக்கு வந்து கேட்குறாரு, "டேய் நைட்டு நிதானத்துல தான் வந்தியா இல்லையான்னோன்னே." "இல்லப்பா கொஞ்சமான்னோன்னே." "ஏன்டா குடிக்கிறேன்னு?" சொல்லி திட்டிட்டு அண்ணாமலை உள்ள போயிடுறாரு. இப்ப மீனா வந்து கிச்சன்லேருந்து சாவி எடுத்துட்டு வராங்க. அப்போ உடனே முத்து சொல்றாரு, "இங்க பாரு நான் ஒண்ணும் ஃபுல்லாலாம் குடிச்சிட்டு வரல. எனக்கு நல்லா தெரியும். நான் கிச்சனுக்குள்ளயே வரல. நீ தான் ஒளிச்சு வச்சிருக்கன்னோன்னே." இப்ப மீனா என்ன சொன்னாங்கன்னா, "ஆமா மாமாக்கு தெரிஞ்சா தான் உங்கள கண்டிப்பாரு. அதனால தான் நான் எடுத்து ஒளிச்சு வச்சேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இப்போ அண்ணாமலை வேற என்ன சொல்லிட்டு போறாருன்னா, "இனிமே இவன் குடிச்சிட்டு வந்தா ஸ்ட்ரிக்ட்டா இரும்மா. நீ கதவே தொறக்காத." அப்படின்னு சொல்றாரு. இப்ப முத்து வந்து அந்த சாவிய வாங்கிட்டு அங்க சவாரிக்கு போணும்னு சொல்லிட்டு கிளம்பி ஷெட்டுக்கு வந்துடுறாரு. இங்க இருக்கும்போது என்னாகுதுன்னா, மீனாவோட அம்மாவும், தங்கச்சியும் வராங்க. வந்து முத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, அவளுக்கு வந்து சத்யா தான் முக்கியம் தானே வந்துட்டா. நான் முக்கியம் இல்லன்னு சொல்லிட்டாளா?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, "இல்ல மாப்பிள அப்படியெல்லாம் இல்ல. சத்யாவும் சின்ன பையன் தானேன்னோனே, அப்படி நீங்க தான் நெனச்சுட்டு இருக்கணும். அவன் எவ்வளோ பெரிய ரவுடி வேலைலாம் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? அவன் என்ன மதிக்கிறானா? என்ன மதிக்காத இடத்துக்கு அவ மட்டும் வந்திருக்கிறா" அப்படின்னு. "இதுல நீங்க எதுவும் சொல்லாதீங்க அத்த. நீங்க போங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, முத்துக்கு இன்னொரு சவாரி வருதுன்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, ரோகிணியும், மனோஜும் அவங்களோட ஷோரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி, "நீ வந்து கனவுல அடிக்கடி குழந்தை வருதுன்னு சொன்னல, அதுக்கேத்தபடி எல்லாமே நடக்குது பாரு. என் ஃப்ரெண்டு அவன் வேற ஒரு ஜோசியர சொன்னான். வேணா குழந்தைய பத்தி அவங்க கிட்ட போய் கேட்போமா?" அப்படின்னோனே, இப்போ ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, "இந்த மாரி குழந்தை பிறக்கணும்னா ஹாஸ்பிட்டல் போணும். ஜோசியக்காரர போய் பார்க்க போக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.